நாட்டு மக்களுக்கு தேவையான கல்வி, தனித்திறன் பயிற்சிகள், உட்கட்டமைப்பு வசதிகள், சாலைகள், பாலங்கள், மருத்துவமனைகள், விளையாட்டு மைதானங்கள், நூலகங்கள், புதிய தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள், தொழில் தொடங்க மானியங்கள், கட்டணமில்லா விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை ஆகிய அனைத்தையும் திராவிட மாடல் ஆட்சி உருவாக்கி கொடுத்திருக்கு. ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் மேல உண்மையான அக்கறை கொண்டது நாங்க தான் எங்களுடைய செயல்பாடுகளால் தினந்தோறும் நாங்கள் நிரூபிச்சுட்டு இருக்கிறோம். 14 வயசுல இருந்து நான் அரசியல் இருக்கிறேன். 14 வயசுல இருந்து 50 ஆண்டு தொடர் உழைப்பால ஒரு பேரியக்கத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பை அடைந்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினரா, மேயரா, அமைச்சரா, துணை முதலமைச்சரா, எதிர்கட்சி தலைவரா, இன்று முதலமைச்சராக இருக்கிறான். பெருமையோடு சொல்றேன், நான் போகாத ஊரை தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பயணிச்சு மக்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன். அதனாலதான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு அறிந்து புரிந்து ஒவ்வொரு திட்டத்தையும் தீட்டுக்கிறேன். உங்கள் எதிர்காலத்தை என்னை நம்பி தமிழ்நாட்டு மக்களான நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க. அதுக்கு நான் நிச்சயமாக உண்மையாக இருப்பேன். உங்க நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி தான் நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லட்டுமா, என் சக்திக்கு மீறி உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து தான் உழைக்கிறேன். ஆனா சில தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை வட்டம் அடிப்பாங்க. தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க. தேர்தல் சீசன் என்கிற காரணத்தினால மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சுட்டாரு, இன்னும் வரப்போறார். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. ஏன் தெரியுமா? எவ்வளவு அதிகமா பிரதமர் அவர்கள் இங்கே வராரோ அந்த அளவுக்கு பெரிய வித்தியாசத்துல என்டிஏ கூட்டணி தோல்வி அடையும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே செய்யல என்பது மக்களுக்கு ஞாபகம் வரும். நேற்று கூட அமைச்சரவை கூட்டத்தில் குஜராத் மாநில மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் இல்லை. தேர்தல் வருதுன்னு பட்ஜெட்லயும் ஒண்ணும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு